எங்களுடைய தேர்தல் வரைவு அறிக்கை, எங்களுடைய திட்டங்கள் வந்து இப்படிலாம் நாங்க செய்வோம். சுருக்கமா அவர் சொல்ல வர்றது, இப்ப இலவசங்கள வந்து ரூ. 2000 மாத்துறது, மகளிருக்கு குடுக்குறது, இன்னும் மத்தத குடுக்குறது, மாணவர்களுக்கு குடுக்குறது. ஆ அதிமுக வந்து இத விட கூடுதலாக ஒரு தொகைய போட்டு எல்லோருக்கும் இலவச பேருந்துன்றத கூடுதலா சொல்லியிருக்குது. திமுக ரூ. 8000 டோக்கன் குடுத்து, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோனே போய் நீங்க பொருளெல்லாம் எந்த பொருள் விரும்புறீங்களோ வாங்கிக்கலாம்னு. அவரு ரூ. 10,000க்கு ஃப்ரிட்ஜ் வந்து அதனுடைய மதிப்பு அப்படின்னு சொல்றது. அப்படின்னு திமுக சொல்கிறது $1 டிரில்லியன் 2031 எங்களுடைய இலக்கு. வளர்ச்சியில அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. அதிமுக தரப்புலயும் அந்த மாரி வந்து சொல்லுது. $1 டிரில்லியன் வந்து நாங்க வளர்ச்சியில தமிழ்நாடு முன்னேறி இருக்கோம். அதுக்கான திட்டங்கள் எங்ககிட்ட இருக்குதுன்னு அவரும் சொல்ல வராரு. டிவிகே அப்படின்னு ஒண்ணு பார்த்தீங்கன்னா, நீங்க இங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. கேஷுவலா எல்லா சேனல்லையும் நீங்க பார்த்துருப்பீங்க. இதை விட கூடுதலாக தான் அவர் இலவச திட்டங்களும், அறிவிச்சிருக்கிற இதுவும் அப்படின்ற மாரி எல்லாமே இருக்குது. இந்த திட்டங்கள் எல்லாம் ஒரு பொருளாதார நிபுணர்ன்ற பேர்ல உங்களுடைய பார்வையில அது எப்படி எடுத்துக்கிறீங்க நீங்க முதல்ல? சார், இது இப்போ 3 கட்சி நல்லா பிரிண்ட்லேயே பண்ணிட்டாங்க. இது ஏடிஎம்கே, டிஎம்கே அண்ட் என்டிகே. அப்புறம் டிவிகேவும் நான் இதுவரையிலும் படித்ததில்லை. எல்லாம் டிவியில் இப்போ டிவியை பார்த்து தான் என்ன சொல்லியிருக்காங்கன்றது யூகிக்க வேண்டியதாக இருக்கிறது. இதில் இப்போ ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஸ்பேஸு சப்சிடிக்கு கொடுத்துருக்காங்க. டிஎம்கே அதை விட கொஞ்சம் குறைவு, கொஞ்சம் திட்டத்தை பற்றியும் பேசியிருக்காங்க. அறிஞ்சிக்கலாம், ஏன்னா ஏடிஎம்கே வர வேண்டியவர், அதனால் சப்சிடி கொடுத்து தான் வருவேன்னு சொல்கிறதுக்கு அவருக்கு கட்டாயம் ஜாஸ்தியாக இருந்திருக்கும். திமுக கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்காங்க. அவங்க 96 பேஜஸில் ஒன்று மட்டும் சொல்கிறேன், முதல்ல காம்ப்ளிமெண்ட்ஸ் 3 பேருக்கும் கொடுக்குறேன். பலதரப்பட்ட மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது, என்னவோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அது போல் இல்லை. 3 இதுலேயும் டிவிகேவை பற்றி அது போல் எனக்கு யோசனை வரல. 3 பேரும் என்டிகேவாக இருக்கட்டும், ஏடிஎம்கே, டிஎம்கேவாக இருக்கட்டும், பின்னால் விஷயம் தெரிந்தவர்கள், அனுபவம் மிக்கவர்கள் யாரோ அவர்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார்கள். இது மட்டும் உண்மை. இன் டேர்ம்ஸ் ஆஃப் கவரேஜ் என்னென்னலாம் கவர் பண்ணுன்றது நல்லாவே கவர் பண்ணிருக்காங்க. சில மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கத்தான் செய்யும். அவங்களுக்கு ஒன்று இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், நமக்கு ஒன்று இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதெல்லாம் தள்ளி வச்சுடலாம். முதல் காம்ப்ளிமெண்ட்டு இது. பெஸ்ட்டாக யாரும் என்னென்னு பின்னாடி எழுதி அது வரேன். செகண்டு, ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் எனக்குன்னா, நான் வந்து எம்ப்ளாய்மெண்ட் இஸ் த ஒன்லி சோர்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். டெவலப்மெண்ட் எப்படி வந்து ஒரு தனி ஆளுக்கு எப்படி உதவுன்னா, எம்ப்ளாய்மெண்ட், ஸ்டேபிள் எம்ப்ளாய்மெண்ட் அவனுக்கு கொடுத்தா அவனே என்னென்ன பண்ணோன்னு அதை யோசித்து அவனே இது பண்ணான். எல்லாருக்கும் இந்த நன்னா வரணும், இன்றைக்கு விட நான் நன்னா இருக்கணுன்ற உணர்ச்சி எல்லாருக்கும் இருக்குது. அதை வச்சுட்டே டெவலப்மெண்ட் ஈஸியாக வந்துடும். அந்த விஷயத்தில் 4 பேருமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கா போல் எனக்கு தெரியுது. ஆனால் இந்த விஷயத்தில் சப்சிடி அதுதான் எல்லாம் சோர்ஸ் ஆஃப் ஆல் த ட்ரபிள், விச் ஐ எம் கோயிங் டு பாயிண்ட் அவுட். சப்சிடின்னு பார்த்தீங்கன்னா என்டிகே அதை முழுமையாக நிராகரித்திருக்கிறார். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். அது வந்து இந்த சப்சிடி இலவசங்கள்ன்றதை மறுக்கிறத நீங்கள் வரவேற்கிறீங்களா? ரொம்ப வரவேற்கிறேன். நான் ஒரு இது சொல்கிறேன். நான் ஒரு உதாரணத்தை கொடுக்குறேன், தப்பாக புரிந்து கொள்ள வேணாம். என் குரங்குடன் இந்த சவுத் ஆப்பிரிக்கா, அந்த கேப் டவுன் இருக்கு இல்லையா, அந்த உச்சி, ஐ மீன் இருக்கிறதுலையே சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட், அங்கே வந்து சக்மா பபூன்னு ஒரு இது இருக்குது, குரங்கு வகை இருக்குது. அது காலங்காலமாக, நூற்றாண்டு காலமாக அதற்கு இப்போ இந்த மலைவாழ் மக்களும் பக்கத்தில் இருக்க மக்களும் அதுக்கு வந்து உணவு கொடுத்துட்டே வந்து அதுக்கு உணவை எப்படி கண்டுபிடிச்சி இல்லை வேட்டையாடி தின்றது மறந்தே போயிடுது. இப்போ அங்கே போனீங்கன்னா என்ன பண்ணணும்னாக்கா, யாரை பார்த்தாலும் அவங்க கையில் இருந்து பிடிச்சிக்கும். அங்கே போகும்போதே சொல்லுவாங்க, அங்கே எதையும் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு எதையும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது இப்போ என்ன ஆச்சுன்னா, அது மருவி காலங்காலத்தில் அது இதை விட்டுடுங்க, நீங்கள் இருக்கிறத விட்டுடுங்க. அது என்ன நினைக்கிறதோ நீங்கள் வைத்து கொண்டு இருக்க வேண்டும் என்று அதையும் வேணும்னு கேட்டு பறிக்க நினைக்கும். அது இல்லைன்னாக்கா அடிக்கும், உதைக்கும். சொல்றதை பார்த்தா சில பேரை கொலையே பண்ணிடும். அது போல போயிடுது இந்த இலவச. அதாவது காட்டுல அதுவா திரிஞ்சு அதுவா உணவை தேடிக்கிட்டு இருந்த அந்த குரங்கு இவங்க வந்து இலவசமா போட வாங்கி பழக்கப்பட்டு முழுக்க சாலை ஓரத்துல நின்று வழிப்பறி செய்யற அளவுக்கு அதை அடிச்சு வாங்குற அளவுக்கு நீங்க மாறி போச்சு. அதுதான் இப்போ கூட தமிழ்நாட்டிலேயே இருக்குங்களா, இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லாம் சொல்றாங்களா, உங்களுக்கு முதல் இது இந்த இதெல்லாம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் போகும்போது எதுவும் போடாதீங்க அந்த இதில் ரோட் சைடில் இருக்க அனிமல்ஸ்க்கு. ஆனால் இப்போ குரங்குகள்லாம் ரோட் ஓரத்துலேயே வந்துருச்சு, எல்லாம் டெய்லியும் அதெல்லாம் கொடுத்துட்டு அது இப்போ பழக்கம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப மறக்குது.
இந்த சப்சிடின்றதும் அதே போல தான் எனக்கு தோன்றது. மக்களுக்கு இப்போ தப்பா புரிஞ்சுக்காதீங்க, ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்தேன். ம். மனிதன் குரங்காய் விட்டானா அப்படின்லாம் அந்த அப்படி அது ஒரு போல இது. உதாரணத்தை சொல்ல உதாரணத்துக்கு சொல்ல வரேன், அது போல தான் ஆகும். ம். இப்போ சப்சிடி ஏடிஎம்கே டிஎம்கே பார்க்கலாம், எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு இல்ல பார்க்கலாம். இப்ப இந்த இடத்துல அதுக்கு முன்பாக ஒரு விஷயம், ஏடிஎம்கே டிஎம்கே கிட்டத்தட்ட டிவிக்கேவும் அது சப்சிடிலாம் நிறைய கொடுத்துருக்காங்க, இலவச திட்டங்கள் அப்படின்றது. நாம் தமிழர் கட்சி நீங்க சொல்ற மாதிரி அவர் சீமான் உறுதியாக மறுக்கிறார். Yeah. அது ஏற்புடையதுன்னா எப்படி ஏற்புடையது, அது எப்படி உங்களுக்கு சரின்னு படுதுங்க? சார் சரின்னு படுறான்னா ஒரு மாற்று என்ன சொல்றாருன்னு அதை பொறுத்து அதை பார்த்து தான் இன்னும் பண்ணணும். ம். அது இப்போ பண்ண அவருடைய எங்க அக்ரிகல்ச்சருக்கு இது பண்றேன், ம். சில மாற்று திட்டங்களை கொண்டு வரன்றாரு, ஆ, அது காட்டுறாரு. அந்த திட்டத்தை கொண்டு வந்து அதனால எம்ப்ளாய்மெண்ட் இதை ஜாஸ்தி பண்றேன்னு அதுலயும் கொஞ்சம் கம்மி இருக்குது, அதை விடுங்க, அது மற்றவங்கள விட நல்லா பேசியிருக்காரு. ம். அதை வைத்துக்கொண்டு ம். நான் அதிகமாக வருவாய் ம். அக்ரிகல்ச்சர் அவங்க தான் 50% இருக்காங்க, அவங்க வருவாய் ஜாஸ்தி ஆகலைன்னா மற்றவங்க சொசைட்டிலாம் எப்படி இருக்கணும் உங்களுக்கே தெரியும். ம். அவங்களுக்கு வருவாய் ஜாஸ்தி ஆகும், ம். அந்த வருவாயினால அவங்க வாழ்வாதாரம் நல்லா இருக்கும், அது போல போறாரு. அந்த டைரக்ஷன் உண்மையாக சரின்றீங்க. இந்த உண்மையாக பக்கம் சரியா. 2 பேர் இவங்க 3 கட்சிகளும் சப்சிடி இலவச திட்டங்கள்ன்றது வந்து அதை மறுக்கிறீங்களே உறுதியா, அது என்ன காரணத்துக்காக மறுக்கிறீங்க? காரணம் வந்து மக்கள் எங்களுக்கு இலவசமா கொடுக்குறது எங்க காசு, அது 8,000 ரூபாய் அவர் தராரு, அவர் 10,000 ஃப்ரிட்ஜ் தராரு, அவர் விஜய் இன்னும் கூட வந்து வீட்டுக்கு பைக் வரும் கார் வரும்லாம் சொல்றாரு, அப்ப அது எங்களுக்கு ஏற்புடையது தானேன்றாங்களா மக்கள், ஒரு மனநிலை வரும் இல்லைங்களா ஐயா? நான் ஒரு இதுவா ஹாஸ்யமா சொல்றேன், உங்க பாக்கெட்ல இருந்து உங்க பர்ஸ் எடுத்துட்டு இந்த சைட்ல அதுல 2000 இருக்கும்போது ஒரு 1000 உங்ககிட்ட கொடுத்தா உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்குமா? அந்த பண்ற இது ஏன் அவ்வளவுதான், பர்ஸ் காணன்றது தான் அதிர்ச்சி. அவ்வளவுதான். சரிங்க. இது இந்த சப்சிடி கிப்சிடிலாம் இந்த இது போல விஷயம் எங்க தான். என் பர்ஸ்ல இருந்தே எடுத்து, மக்கள் பர்ஸ்ல இருந்தே காசு எடுத்து அவங்க கொஞ்சம் அதை கூட போட்டு கொடுக்குறாங்க. நானே கேட்குறேன் சார், ரொம்ப இதுவாக தான் கேட்குறேன், கொச்சையாக தான் கேட்குறேன். ம். இந்த சப்சிடிலாம் இவ்வளோ கொடுக்குறாங்க, ம். 60,000 கோடி இப்போ என்ன என்னுடைய மதிப்பு, சில இதெல்லாம் 50 சில அசம்ஷன்ஸில் 50,000 கோடி. ம். ஸ்டாலின் என்னைக்காவது இல்லை எடப்பாடி தான் இருக்கட்டும், ம். என்னுடைய இது சொத்து வந்து 50,000 கோடி மதிப்பு, ம். அதில் ஒரு 10,000 கோடி உங்களுக்கு கொடுக்குறேன்னு இன்னைக்கா சொல்லிருக்காரா? யாரும் சொல்றது இல்லை. அப்படி ஏன் சொல்றது? தன்னுடைய சொத்துல இருந்து எடுத்து கொடுக்கறதா சொல்லல யாரும் சொல்ல. எங்க இதுவே இருக்கட்டும், ஏதாவது ஃப்ளட்ஸே இருக்கட்டும், ஏதாவது நேச்சுரல் கலாமிட்டி இருக்கட்டும், யாராவது பண்றாங்களா? ம். என்னுடைய சொத்துல இருந்து கொடுக்குறான்னு யாரும் பண்றது இல்ல. கொடுக்கணும். இல்ல எம்ஜிஆர் பண்றாருன்னு மத்தவங்க யாரும் தன்னுடைய சொத்தை எடுத்து பண்ணன்றதை நான் கேள்விப்பட்டதே இல்லை. ம். ஸோ அல்டிமேட்லி ம். இந்த ராஜீவ் காந்தி ஒரு இது சொல்லுவார், எல்லாருக்கும் நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். ம். அல்டிமேட்லி கவர்மெண்ட் வந்து 100 ரூபாய் கொடுக்குறேன்னு போனா 85 எல்லாம் கொடுக்குறவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு 15 ரூபாய் தான் போய் அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க மக்கள்கிட்ட போய் மக்களுக்கு. அதே அதே அரசு போலதான் வந்து ஒரு 100 ரூபாய் ஒருத்தருக்கு திட்டத்துக்கு ஒதுக்குனா அவன் கையில் போய் சேரும்போது அது 15 ரூபாயாக இருக்குது, மீதி 85 ரூபாய் அந்த அரசு மட்டத்திலே எல்லாம் எடுத்துக்கிறாங்க. ராஜீவ் காந்தி 85 விட்டுடுங்க, 50 இருக்கட்டும் 40 இருக்கட்டும். சப்சிடி உங்களுக்கு 100 ரூபாய் கொடுக்குறேன்னாக்க உங்க இன்டைரக்டா 250 ரூபாய் உங்க பர்ஸ்ல இருந்து எடுத்தாதான் 100 ரூபாய் கொடுக்க முடியும் அவங்களால. எதுக்கு சப்சிடி? 250 ரூபாய் எங்கிட்டே இருந்துட்டு போடுமே, என்கிட்ட பிரச்சனை இல்லாம நானே பண்ணிப்பேன். அது சரிங்க. என்னன்னா மாற்றம், ஹஸ்பண்டுக்கு டாக்ஸ் பண்றாருன்னா அது ஒய்ஃபுக்கு போய் சேரும். அந்த 250 ரூபாய் இங்க எடுத்துட்டு 100 ரூபாய் கொடுத்தாலும் நான் 150 ரூபாய் எடுத்துக்கிறேன், என்ன பிரயோஜனம்? இது இல்லாத அவங்களுக்கு வேலை வாய்ப்புன்னு கிரியேட் பண்ணியிருந்தாக்க அது நல்லா இருந்திருக்கும் என்னுடைய. அதான் டெவலப்மெண்ட்டுக்கு, அதுதான் டெவலப்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட் கொடுங்க. இந்த 3 கட்சிகள் வந்து வேலை வாய்ப்புக்கான உத்தரவாதங்கள் எதனா கொடுத்துருக்காங்க அவங்களுடைய திட்டங்கள்ல வாங்குற இதுல? வேலை வாய்ப்பை விட இந்த 2 கட்சியும் இதுதான், ஏதோ கொடுக்குறேன் 2000 கொடுக்குறேன் 1000 கொடுக்குறேன், அது போல இப்போ சப்சிடி தான் கொடுக்குறாங்க. அது தீர்வாகாதுங்களா? டெஃபினட்டா தீர்வாகாதீங்க. என்னுடைய எதுன்னா அந்த 2000 ரூபாய் கொடுக்காத, 2 வருஷத்துக்கு கொடுக்குற இல்லையா, அது 48,000, அதுக்கு ஒரு ஸ்கில் கொடு. ஈவன் இன்ஜினியரா இருந்தா கூட இன்னைக்கு உதவக்கூடிய ஸ்கில் கம்மியா தான் இருக்கு, அவனுக்கு அது போல கொடு. உரையாடல்ல நீங்களே கூட சொல்லியிருந்தீங்க, இங்க முக்காவாசி இதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், எலக்ட்ரீஷியனாக இருக்கட்டும், பிளம்பராக இருக்கட்டும், ஏசி எல்லாம் பீகார்லேருந்து வராங்க, ஜார்க்கண்ட்லேருந்து வராங்க, யூபிலேருந்து வராங்க. எதுக்கு? அங்கே ஸ்கில் ஒர்க் நிறைய ட்ரைனிங் கொடுத்து அனுப்பிச்சிக்கிட்டே இருக்காங்க. இங்கே வந்து ரொம்ப ஸ்கில் லெவலாக இருக்குது. ஸ்கில் லெவல் இருக்கட்டும். அப்புறம் இண்டஸ்ட்ரி இப்போ போனீங்கன்னா சில வாட்டி பேசிக் ஸ்கில்ஸ் இல்லாத போகிறாங்க, அந்த ஸ்கில் கொடுங்க. அந்த இப்போ சைனீஸில் ஒன்று சொல்லுவாங்க, நான் நிறைய நாளைக்கு இது கொடுக்கணும்னா மீனை பிடிப்பது எப்படின்னு சொல்லி கொடுங்க, மீனை கொடுக்காதீங்க. மீனை பிடிச்சி டெய்லி இலவசமா இவங்க கொடுக்கறது மீனை கொடுத்துருக்காங்க.
இந்த கவர்மெண்ட் இந்த ரெண்டு 3 பேர் சொல்றதும் மீனை கொடுப்போம் அப்படின்னு. விஜய், எடப்பாடி, ஸ்டாலின் எல்லாம் 3 ஒரு அதுல ஒரு பாரபட்சமே இல்லை. ம், ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. ம், தமிழ்நாடு இன்னைக்கு முதல் முனையா ஏன் இருக்குன்னாக்க காமராஜ் போட்ட வித்து. ம், இவங்களும் திமுக அதிமுகவும் கொஞ்சம் பண்ணியிருந்தாங்க அதே டைரக்ஷன்ல. ம், இந்த இலவசங்கள்லாம் இது பண்ணி இது படிப்படியா அந்த இலவசம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி. இதுல சொல்ல வேணும்னா தமிழ்நாடு ராங் உதாரணத்தை மற்ற ஸ்டேட்டுக்கும் இது பண்ணிட்டு இருக்கு. எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. மற்றவங்களாம் இதை பார்த்து காப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ம், மற்ற ஸ்டேட்டும் இதுவாகும். ம், அதனால இவங்க பண்றது எனக்கு சஸ்டைன் ஆகுமான்னு தெரியல. ம், ரொம்ப நாள் இது போல் போகவே போகாது. ம், என்ன கேட்டீங்கன்னா ம், 30-31க்குள்ளேயே ம், நம்மளுடைய growth percentage ம், will start falling. ம். அது இல்லைனாலும் ம். கடன் தொல்லை மிக்க இல்ல எனக்கு இங்கதான் இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருந்தோம்